இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்த சொல்லுகிறார். எதை? நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்புமா? பாருங்கள், அப்போ நாம் ஆண்டவருக்கு முதலாவதாக காரியங்களை சொல்லுகிறோமா? கொஞ்சம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். கானாவூர் என்கிற இடத்துல கல்யாணம் நடக்கிறது. யோவான் சுவிசேஷத்துல 2 அதிகாரத்திலே பார்க்க முடியும். இயேசுவுடைய சிஷ்யர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். திராட்சரசம் குறைவுபடுகிறது. உடனே என்ன செய்வது? எங்கு கிடைக்கும், எந்த கடையில் கிடைக்கும், எங்கு போகலாம், யாரிடம் பேசலாம் என்று சொல்லி கண்டிப்பாக ஒரு எண்ணம் வருமானால் இயேசுவின் தாயாக மரியாள் உடனே அதை இயேசுவுக்கு தெரியப்படுத்துகிறார். இயேசுவுக்கு தெரியப்படுத்தின உடனே அவங்க கூலாயிட்டாங்க. இவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கின்ற வேலைக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். பாருங்கள், நம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஐயோ அப்படி ஆகிவிட்டதுன்னு கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்து ஒவ்வொருவரா பார்த்து போன் பண்ணி வர்றவங்க போறவங்கிட்ட பேசிட்டு இருக்கிறத காட்டிலும் முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். இதுவரை இவ்வளவு உதவிகளை கர்த்தர் செய்திருக்கிறார், இவ்வளவு குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறார், இவ்வளவு பலவீனங்களை மாற்றி இருக்கிறார், நன்றி சொல்லி இப்பொழுது இந்த சூழ்நிலை இந்த குறைவை மாற்ற இயேசுவால் முடியுங்கிற நம்பிக்கையோடு அவருக்கு தெரியப்படுத்துங்க. தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும், தேவைகளும் சந்திக்கப்பட்டு விடும். நம்முடைய விண்ணப்பங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஸ்பர்ஜன் என்கிற ஒரு வல்லமையான ஊழியக்காரர் லண்டன்ல ஒரு அனாதை இல்லத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு தேவைகள் வருகிறது. ஒரு 300 பவுண்ட் தேவை. அப்ப நேராக என்ன ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் 3 ஆலயங்களிலே போய் பிரசங்கிக்க வேண்டும். அப்போ இவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்படியும் ஆலய முடிவிலே காணிக்கை கிடைக்கும், அதை வைத்து எப்படியா ஒரு 300 பவுண்ட் கிடைக்கும், அதை நாம் பெற்றுக்கொண்டு வந்து நம்முடைய தேவைகள் சந்திக்க ஏதுவாக இருக்கும் என்று எல்லாம் முடிக்கிறது. ஜெபித்து பிரசங்கித்து விட்டு வருகிறார். அதே போல தன்னுடைய அறைக்கு வரும்பொழுது பார்க்கிறார், 300 பவுண்ட் கையில் வந்து விட்டது. ஜெபித்து விட்டு படுத்து விடுகிறார். காலையில் தன்னுடைய பட்டணத்துக்குள்ளே போக வேண்டும். போகும்பொழுது இரவு நேரத்தில் ஆண்டவர் பேசுறாரு. ஒரு ஊழியக்காரருடைய முகத்தை காண்பித்து, காலையில் நீ எழுந்து என் மகனுக்கு 300 பவுண்ட் தேவைப்படுகிறது, நீ உன் கையில் இருக்கிறது அல்லவா, இதை கொண்டு அங்கு கொடுத்து விடு என்று சொல்லி பேசுகிறார். உடனே அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரரை இடத்தை தேடி போகிறார். அவரும் அநேக பிள்ளைகளை வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஊழியர். அவரை போய் பார்க்கும்போது பார்த்தால் அவர் வேதாகமத்தை தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டு முழங்கால் படிட்டு இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்பர்ஜன் ஊழியக்கார் போய் வெயிட் பண்ற. அவர் ஜெபத்தை முடித்த உடனேயா இரவு நேரத்துல ஆண்டவர் எனக்கு உணர்த்தினா, அந்த பணத்தை நீங்க இதோடு தேவைகள் இருக்கிறீங்க, இதை கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதை எண்ணி பார்த்து 300 பவுண்டு. அவர் சொன்ன ஆச்சரியப்பட்டு அவர் ஆனந்த கண்ணீர் அவருடைய கண்களில் வடிகிற அந்த ஊழியக்கார் சொல்றாரு, 300 பவுண்டு எனக்கு இவ்வளவு இருந்தா தான் அந்த பிள்ளைகளுக்கு இந்த நேரத்துல ஆகாரம் கொடுக்க முடியும். இதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். உடனே ஆண்டவர் உங்க மூலமா அனுப்பிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னாராம். இந்த ஸ்பர்ஜன் ஊழியக்காரன் சொன்னாராம், உங்களுக்கு இதனால் சந்தோஷம், எனக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். வீட்டுக்குள்ள நுழைந்தவுடன் ஒரு கவர் அவர் கையில் கொடுக்கப்படுகிறது. போஸ்ட்ல வந்த கவர் என்று சொல்லி அதை பிரித்து பார்த்தால் 315 பவுண்ட் அதில் பணம் இருக்கிறது. பிரமித்து போய்விட்டாராம். இவருக்கு தேவை 300 தான், அது கிடைத்தது. இன்னொரு இடத்திற்கு கர்த்தர் கொடுக்க சொன்னார், கொடுத்து விட்டார். ஐயோ என் நிலைமை என்ன ஆகும்? கவலைப்படல, ஆண்டோடைய வார்த்தை நிறைவேற்றிருக்க சந்தோஷத்தோடு போறார். ஆனால் ஆண்டவர் எதிலுமே குறைவு வைக்க மாட்டாரே. 300 பவுண்ட் மட்டுமல்ல, கூட ஒரு 15 பவுண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கிறார். போனஸ் மாதிரி போட்டு கொடுத்து என் மகன் தேவை சந்திக்கப்படட்டும் என்று. காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள். தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், நிச்சயமாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, அநேக நேரத்தில் நாங்கள் உமக்கு காரியங்களை சொல்ல நாங்கள் யோசிக்கிறோம், அல்லது மறந்து விடுகிறோம், அல்லது புலம்புகிறோம். அப்படி அல்ல, நாங்கள் என்ன தேவையோ என்ன காரியங்களோ எல்லாவற்றை குறித்து நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது.
நமக்கு நாங்கள் தெரியப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுங்க, நடத்துதல் கொடுங்க. மற்றவங்களுக்கு 2வது தான், ஃபர்ஸ்ட் உம்முடைய சமூகத்துல, உம்முடைய பார்வைக்கு, உம்முடைய நாலேஜுக்கு, உம்முடைய பாதத்தில் கொண்டு வரத்தக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிந்தை எங்களுக்குள் உண்டாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் இப்படிப்பட்ட எந்த காரியங்களாலும் சரி, மனிதனிடம் போய் நிற்காமல் உம்மிடம் நிற்க உதவி செய்யும். நீர் வழிகளை திறப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்மிடம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி. இந்த நாளில் தேவையோடு உடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், பணம் கட்ட வேண்டும், அவற்றை எந்த காலேஜில் சேர்க்கறது, எந்த ஸ்கூல், எப்படி எவ்வளவோ இருக்குதுப்பா. ஊழியத்தின் காரியங்களாக இருக்கலாம், தேவைகளை சந்திங்க. உம்மை நோக்கி பார்த்தோம், உங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, மாறாக பிரகாசம் அடைந்தன. உம்மை நோக்கி உம்மிடத்தில் தங்கள் காரியங்களை தெரிவிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளங்களை தெய்வீக சமாதானம் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நடத்துவீராக. துதிக நம்மை எமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றை குறித்த உங்கள் காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்பும். அதோடு மட்டுமல்ல, தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடரும். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். அற்புதமான